வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது நாளைக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்தியா கூட்டணியின் சார்பில். எதுக்கு நோட்டீஸு? நீட் பிரச்சனை, அதுக்கப்புறம் விலைவாசி பிரச்சனை, நிறையா பிரச்சனை, குறிப்பாக நீட். உடனே இந்தியா பிளாக்ல இருந்து உடனே என்டிஏ பிரைம் மினிஸ்டர் வீட்டில் இப்போ கூட்டம். ஒரு 4 பேர் மட்டும், அதாவது நட்டா, அமித்ஷா அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர், 4 பேர் மட்டும் வெயிட்டிங். பிஎஸ் கோயல், இவர் நம்ம கர்நாடகா, அவர் ஒருத்தர், சந்தோஷ். இதில் என்னென்னா, இதுவே இப்போ பிஜேபியில் எப்படி எதிரொலிக்கும்? நாங்கள் இவங்க 4 பேர் மட்டும் நாட்டாமல் பண்ணுறாங்கன்னு யோசிப்பாங்கன்னு யோசிக்க மாட்டாங்க. சீனியர் அமைச்சர் நிதின் கட்கரிலாம் இருக்கார். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 2 டீமாக பிரிஞ்சிருக்குதுங்கன்னு சொன்னது உண்மையாயிடுச்சா? அன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வீட்டில் கூட்டம் போட்டு இவங்க 4 பேர் மட்டும் போட்டால் அப்புறம் மற்றவங்களாம் யாருங்கிற பெரிய கேள்வி எழுது. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. எப்போ அது வெடிக்க போதோ தெரியல. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா வெடிக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீட் தேர்வை மையமாக வைத்து காங்கிரஸ் போடும் கணக்கு உண்மையிலே அருமையான கணக்கு. ஒரு அரசியல் கட்சி மக்கள் நலன், அதையும் தாண்டி தன்னுடைய நலனும் பார்க்கணும். ஏன்னா கட்சியில் ஆட்சி பிடிச்சாதான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும், ஏதோ ஒன்று பண்ண முடியும். இஷ்யூ பேசிக்கிட்டே இருக்கணும். வந்தாருப்பா ராகுல் காந்தி, ஏதோ வந்தார், அவ்வளோதான்ப்பா, பெருசாக ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதற்கேற்றார் போல் பயங்கரமாக காய் நவுத்துறாங்க. போன தடவை இந்த தடவை பார்த்தீங்கன்னாவே ரணகலம் ஆகிட்டு இருக்குது. வந்தாங்க போனாங்க, நோட்டீஸுங்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றம் அப்படி பரபரப்பாக இருக்குது பாருங்கள். அதுதான் இதான இந்திய மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஒரு ஆக்கப்பூர்வமாக வேணும்ல. இன்றைக்கி நீட் பிரச்சனை அப்படிங்கும்போது உடனே அங்கே என்டிஏலேருந்து இல்லைல்ல தர்மேந்திர பிரதான் நான் அறிக்கை பேசுவார் அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க இந்த வார்த்தையா? இந்தியா முழுக்க மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நீட் தேர்வை பற்றி அந்த பேப்பர் லீக்கை பற்றி நீங்கள் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் ஜனாதிபதி பேசக்கூடிய அளவுக்கு நீட் முறைகேடு இருக்குது. ஒத்துக்கிட்டாங்கல்ல, நீட் முறைகேடுன்னு ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒன்று இதை பண்ணது தேஜஸ்வி யாதவ், அவர் இவருன்னு. ஆனால் என்னென்னா நாட்டு மக்கள் இப்போ பெருசாக பிஜேபிக்காரங்க சம்பாதிச்சிட்டாங்கிற இமேஜ் மக்கள்கிட்ட போயிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் மக்கள் தானே இறுதி எஜமானர்கள், அவர்கள்ட்ட போயிடுச்சு இல்லை. இப்போ என்ன பிஜேபிக்கு ஏன் திடீர்னு அந்த மினிஸ்டர் அறிக்கை கொடுக்குறாங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நல்லா தெரியும் அவங்களுக்கு. மகாராஷ்டிரா தேர்தலில் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் நீட்டு வேணாங்கிறாங்க, இவங்க நீட்டு வேணுங்கிறாங்க. எந்த அடிப்படையில் போய் நிற்பீங்க? அப்போ இஷ்யூ எப்படி போகுது? தேசிய அரசியல் இஷ்யூவை தாண்டி இன்றைக்கி காங்கிரஸ் பிஜேபி 2 பேரும் கரெக்டாக அவங்க 2 பேரும் மூவ் பண்ணுறது யாருன்னா நம்ம இதுதான் மகாராஷ்டிரா. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் உத்தவ் தாக்கரேவும் பிட்னாவிஸும் பார்த்தார். பெரிய நியூஸ் அகிலேந்திய ரீதியில். ஏன்னா இன்றைக்கி முக்கியமாக இன்றைக்கி வரக்கூடியது மகாராஷ்டிரா. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கார்கே வீட்டில் நடந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி சரத்பவார் கலந்துருக்கார். ஏன்னா இன்னொரு 6 மாதம் சரத்குமாரோடைய ஸ்கெட்சு தான். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு 2 மாதம் அப்படியே அமைதியாக போகுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எனக்கு 60 நாள். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி, பிரியங்கா, நம்ம மோடி, அமித்ஷா எல்லாம் அங்கே போயிடுவாங்க. மகாராஷ்டிரா தான் ஜெயிச்சே ஆகணும். தோத்துட்டிங்கன்னா பெரிய பின்னடைவு, சாதாரண பின்னடைவுலாம் இல்லை. நீங்கள் மகாராஷ்டிரா மட்டும் தோற்றிங்க, உத்தவங்க உக்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஆட்டிடுவார். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மெஜாரிட்டி வேறு இல்லை, ரொம்ப கஷ்டம். ஷிண்டே 7 பேர் அப்படியே கண்ணிமிக்க நேரத்தில் அந்த பக்கம் மாறி. நீங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் ஆட்சியில் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ரொம்ப ஒரு ஆய்வு கொட்டரை நீங்கள் படிச்சிங்கன்னா இதை பேசிட்டு தான் பேசுகிறது ரொம்ப முக்கியம் இந்த பேச்சு. ஏன்னா நிறையா பேர் இதை சொல்கிறாங்களான்னு தெரில. இன்றைக்கி மகாராஷ்டிரா எல்லோரும் சொல்கிறோம், மகாராஷ்டிரா தேர்தல் நம்ம கூட அதிகரி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் மகாராஷ்டிரா தேர்தல் முக்கியம் அப்படின்னா, இப்போ ஷிண்டே அவர்கள்ட்ட 7 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இது நிறைய பேருக்கு புரிஞ்சு பேசுகிறாங்களா புரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரில. 7 பேர், அதில் 6 பேர் பிரச்சனை. ஒருத்தர் கல்யாண், யாருன்னா ஷிண்டேவோட பையன், அவர் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அந்த 6 பேர் இருக்காம பாருங்க, அதில் 3 பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேர் மருந்து பிஸ்னஸ், ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டு. இவங்க நாளைக்கு உத்தவ் தாக்கரே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் பண்ணுறியா இல்லை எம்பியாக இருக்கியா? அதாவது ஷிண்டே கூட இருந்தால் நீ பிஸ்னஸ் பண்ண முடியாது. உத்தவ் தாக்கரே ஆட்டோமேட்டிக்காக ஓடி வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் முக்கியங்க. சென்ட்ரலை விட ஸ்டேட்டு முக்கியம். எல்லா இடத்துலையுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் தொழிலே பண்ண முடியாது. ஏன் அதானி மோடியோட ஃப்ரெண்டு தான். எதுக்கு சரத்பவாரை பார்த்தார் வீட்டில் போய்? அங்கே தாராவி ப்ராஜெக்ட் நடக்கணும்ல. சரி, இப்போ உத்தவ் தாக்கரே வந்துட்டார். உத்தவ் தாக்கரே இல்லைங்க அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, கையெழுத்து லெஃப்ட்டில் இருக்குது ரைட்டில் கொண்டு வாங்குறாங்கல்ல படத்தில், அந்த மாதிரி கையெழுத்து சரியில்லைங்க மாற்றுங்க, இல்லை அவரே மக்களை தட்டி விட்டு எல்லாம் போராட்டம் பண்ணுங்கப்பா, ப்ராஜெக்ட் வரக்கூடாதுன்னு. நான் என்ன பண்ணுவீங்க? இந்த பக்கம் ஒரு கட்டிங் கொடுங்க, எல்லாம் பண்ண முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க?
அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாராஷ்டிரா பிடிச்சிட்டாங்கன்னா மோடி பாதி கிணறு அவுட்டுங்க. ஆனால் என்னென்னா மோடி பல விஷயங்களை பண்ணுவார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வானத்தை வில்லா வளைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாராஷ்டிரா, ஹரியானா இந்த ரெண்டுக்காக குறைஞ்சபட்ச ஆதார விலை விவசாயிகள் மேட்ருக்கு எடுக்க முடியாது. 1, மராத்தா இடஒதுக்கீடு உங்களால் கொடுக்க முடியாது. 2, 3வது விஷயம் நீட்டு பிரச்சனை. நீட்டு முற்றிலும் ஒழிக்குங்கிறது சொல்ல முடியாது. நீட் பிரச்சனையை அங்கே வச்சு தான் யார் நம்ம அமைச்சர் பேசுகிறார். இந்த 3 இஷ்யூ, அதுக்கப்புறம் பணவீக்கம் 4, இந்த 5 ஆண்டுகளில் ஷிண்டே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அதுவும் இல்லாமல் இன்றைக்கி உத்தவ் தாக்கரேட்டிருந்து நீங்கள் கட்சியை உடைச்ச ஒரு அனுதாபம், சரத்பவார்ட்டிருந்து உடைச்ச அனுதாபம், இது எல்லாம் சேர்ந்து தான் தேர்தலில் எதிரொலிக்கும். அப்போ அதாவது ஒரு 2 விஷயம் தான் நம்ம சொல்லுவோம். மோடி, உத்தவ் தாக்கரே 2 பேருக்கு யாருக்கு உயிர் போகிற அவசரம்? மோடிக்கு அவசரம் தான். ஆனால் உயிர் போகிற அவசரம் உத்தவ் தாக்கரே. ஏன்னா அவர் இந்த தடவை அவுட் ஆகிட்டாருன்னா கேரியர் போச்சு. தப்பி தவறி பிஜேபி ஜெயிச்சதுன்னா முடிஞ்சு கதை. உத்தவ் தாக்கரேலாம் அதே சின்னத்தில் மோஞ்சிருவார். அதனால் எந்த எல்லைக்கும் போக ரெடியாக இருப்பார். இந்த இடத்துல நம்ம 2 பாயிண்ட் மேட் பண்ணுறோம். எந்த எல்லைக்கும் போக இருப்பவர்கள் மட்டும்தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா ஜெயலலிதாமா என்ன பண்ணாங்க, கலைஞர் இருக்கார், அப்போ ஜெயிச்சே ஆகணும், விஜயகாந்தை கூப்பிடுங்க, சீட்டு கொடுங்க. விஜயகாந்தை வச்சு கூப்பிட்றதே பிடிக்காது, என்ன ஜெயிச்சே ஆகணும். கூப்பிட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா? நீங்கள் இக்கட்டான நேரத்தில் தாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ காங்கிரஸ் ஏன் இவ்வளோ சீட்டு ஜெயிச்சாங்க? இந்த தடவை வரலைன்னா கட்சியே இருக்காதுன்னு தெரியும். அதனால் எல்லாம் ஐயோ எல்லாம் வாங்க ஒன்று சேருங்கன்னு சொல்லி தானே இந்தளவுக்கு ஜெயித்தாங்க. நல்லா யோசனை பாருங்கள். 10 ஆண்டுகளில் பாதாளம் வரைக்கும் போயிடுச்சு பிஜேபி. காங்கிரஸே இல்லைங்க நிறையா ஊரில். உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ் இல்லைங்க. ராஜஸ்தானில் எங்கே அங்கங்கே கெலாட்டு வாழ வச்சார். மத்திய பிரதேசில் ஒன்றுமே இல்லை. வட மாநிலத்தில் ஃபுல்லாக அவுட்டு. எல்லாம் காங்கிரஸை சேர்ந்து தூக்கி விட்டு இப்போ என்னன்னா இப்போ எம்பிலாம் வந்தவொன்னே அவங்கெல்லாம் வேலை செஞ்சு கொஞ்சம் காங்கிரஸை தூக்கி நிறுத்துவாங்க. எடுத்தவனெல்லாம் ஒன்று பண்ணி இந்த தடவை காங்கிரஸ் மட்டும் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கலாம் முடிஞ்சது காங்கிரஸ். அது கொஞ்சம் புட்சாலித்தனமாக பண்ணிட்டாங்க. மற்ற கட்சி வந்ததுக்கு காரணம் என்ன, நம்ம ஏதாவது வரலைன்னா கட்சியே இருக்காது. மம்தா பானர்ஜிக்கு தெரியாதா? அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நினைப்பார், ராகுல்கிட்ட போகிறோம், நாளைக்கு ராகுல் வந்து நம்ம பிரதமர் ஆகணும்னு ஆசையில் இருக்கோம், ராகுல் பிரச்சனை பண்ண மாட்டாரா, டெல்லியிலையும் பஞ்சாப்லேயும் நமக்கு பிரச்சனை ஏன் நினைக்கல, இப்போதைக்கு கட்சியை காப்பாற்றணும். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த ஒரு சிக்கல் எல்லாத்துக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாராஷ்டிரா முக்கியம். இன்றைக்கி நீட் தேர்வு பிரச்சனையை நாளைக்கு நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா யோசனை பாருங்கள். நாளைக்கு நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ வேணாலும் எதிர்க்கட்சி தலைவர் நினச்சா பேசலாம். அவருக்கு கேபினெட் இணையான அந்தஸ்து இருக்குது. ராகுல் காந்தி பேசுகிறாரு, 4 பேர் இடம் மறிச்சாங்கன்னா பார்க்கும், உலகமே பார்க்கும். அதை இந்திய மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னப்பா நல்லா பேசுகிறாரு, சூப்பராக, ஏன் அவங்க அடிக்கடி வந்து இடம் மறிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி ஜனாதிபதி உரை இருக்குது. எவ்வளவு இவங்க உள்ளம்தான் சிறியதப்பா அப்படிம்பாங்கள்ல. சில பேர் வந்து உயர்ந்த இடத்துல இருப்பாங்க, ஆனால் சின்ன மனசு இருக்கும். அது இன்றைக்கி காட்டி கொடுக்குது. நான் என்ன கேட்குறேன், ராகுல் காந்தியை எல்லாத்துக்கும் தெரியாதா? இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்கும் ரைட். இன்றைக்கி திரௌபதி முர்மு பேசுகிறாங்க, கவர்மெண்ட் டிவியில் காட்டுறாங்க. 73 தடவை ஐயா மோடி அவர்களுடைய முகத்தை, ஏன்னா அவர் கடவுளின் குழந்தை. 73 தடவை. ராகுல் காந்தியை வெறும் 6 தடவை. அதுக்கப்புறம் கூட்டத்தை காட்டுறாங்க ஒரு 30-40 தடவை. இதுதான் ஜனநாயகமா? ஜனநாயகத்தை பற்றி வாய்க்கிலேயே பேசுகிறீர்கள், இதுதான் ஜனநாயகமா? இதே மாதிரி தான் போன தடவை பண்ணாங்க. சுமித் இரானியும் நம்ம ராகுல் காந்தி பேசும்போது ஃபுல்லாக அந்த ராகுல் காந்தி அன்றைக்கி பேசுகிறாரு, ராகுல் காந்தியே காட்டல, ஃபுல்லாக ஜனாதிபதி அங்கே ஸ்பீக்கரையே காட்டிகிட்டு இருக்காங்க. என்ன அது பேசுகிறது? கவர்மெண்ட் டிவி இப்படி தான் நடத்தணுமா? எல்லாம் ஒருதலை பட்சம். அந்த ஒருதலை பட்சத்துக்கு தான் மக்கள் இந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் சொல்கிறோம், மிக மிக முக்கியமானவர்கள் சீனியரெல்லாம் விட்டுட்டு மோடிக்க பரிவாருங்கிறாங்களா. மோடிக்க பரிவார் யார்? மோடிக்க பரிவார் ஒரு 10 பேர். மோடி வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமான்னு சொல்கிறவங்க தான் இருக்க முடியும், இங்கே அண்ணாமலை இருக்கிற மாதிரி. அப்போ இந்த பக்கம் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க, இப்போ என்னடா ஒரு 4 பேர் நட்டா வந்து ஆர்எஸ்எஸை பார்த்து, ஆர்எஸ்எஸ் தயவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அதெல்லாம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ் ரசிக்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். வாஜ்பாய்க்கு வாழ்த்து தெரிவித்த ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்கலை, அதுவும் கவனிக்கணும். மோடியை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுப்பிரமணிய சாமி வெளுத்து வாங்குற அந்த கவர்மெண்ட்டே நிற்காதுன்னெலாம் சொல்கிறாரு, அவரையும் வச்சுருக்காங்க கட்சியில். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி மோடி அவர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறதே ஒரு பயத்தின் வெளிப்பாடு. இந்த பக்கம் இந்தியா கூட்டம் போடுறீங்க, ஒன்றா நீங்கள் போடுறீங்க. இதே மாதிரி தான் இந்தியா கூட்டணி எல்லா தலைவர்களும் ஆலோசனை போட்டாங்க. அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டத்தை கூட்டினார் இவர், தெரியுமா உங்களுக்கு?
ஏன் இந்த பதட்டம்? உங்களுக்கு தான் எல்லாமே இருக்குது. நீ தான் சொல்கிறீங்க பெரும்பான்மைங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு கூட்டம்? நீங்கள் நினச்சா தான் எல்லாம் பண்ணலாமே. நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, வந்துருச்சு சபைக்கு. நாளைக்கு காரசார விவாதம் நடக்கும். நீங்கள் எப்பயும் போல் என்ன பண்ணுவீங்க? ஸ்பீக்கர் வந்தோடனே எல்லாத்தையும் தூக்கி வெளில போடுங்க, போடுவீங்க. போன தடவை போட்டது வேறு, இந்த தடவை போட்டது வேறு. ஏன்னா இந்த 2 வருஷத்தில் 20, 21, 22, 23 7 பேர் டாப்பராக மார்க் வாங்கியிருக்காங்க. ஆந்திராவை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 1400, 1700 பேர் மொத்தமாகவே ஒரே ஊரில் மட்டும் நீட்டுக்கு எழுதியிருக்காங்க பரீட்சை. அதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீட்டு பிரச்சனையில் எனக்கு நாயுடுவும் நிதிஷும் என்ன முடிவு எடுப்பாங்க? நாயுடு வந்து இல்லை நீட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ஒத்துக்குவாரா? இவ்வளோ விஷயம் இருக்குது, நீங்கள் சாதாரணமாலாம் கடந்து தான் போயிட முடியாது. அதனால் இன்றைக்கி ராகுல் காந்தி அதை கார்கே வீட்டில் போட்ட மீட்டிங்கில் சரத்பவார் கலந்துக்கிட்டது மகாராஷ்டிராவை குறிவைத்து. மகாராஷ்டிராவை குறி வச்சு ஏதோ பண்ண போகிறாங்கிறது மோடிக்கு தெரியும். ஆனால் தடுக்கிறதுக்கான முடியவே முடியாது. யாரை வச்சு தடுக்கிறது? ஷிண்டேவையும் அஜித் பவாரை வச்சு எப்படி தடுப்பீங்க? இப்போ பட்னாவிஸ் கோவப்படுவார்ல. என்றைக்குமேங்க தலைவர்களாக இல்லாமல் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவங்க 3 பேர் சேர்ந்தாலே பிரச்சனை தான். பட்னாவிஸு பிஜேபியில் அவருக்கே பிரச்சனை, அவர் துணை முதல்வரான். ஷிண்டே ஒருத்தட்டிருந்து வெளில வந்து அவர் முதலமைச்சர். அஜித் பவார் அவங்க பெரிய பாட்டிருந்து ஓடி வந்தார், அவர் துணை முதலமைச்சர். இது ஒரு கவர்மெண்ட்டு. சிஷியங்கள்லாம் சேர்ந்து நம்ம தலைவர்களை எதிர்த்தால், குருவை எதிர்த்தால் எப்படி இருக்குங்கிறது வர தேர்தல் உதாரணம். மற்றபடி நாளைக்கும் நாடாளுமன்றம் களை கட்டும். நாடாளுமன்றத்தில் பேசவே முடியாத அளவுக்கு, அதாவது பிஜேபியை தூங்கவே விடாத அளவுக்கு இந்தியா கூட்டணி வேலை பார்த்துட்டு இன்றைக்கி கூட்டம்லாம் ரொம்ப அருமை. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.